கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே ஞாயிறு கால ஆராதனைக்காக இறைமக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள் என்ற தலைப்பின் சிந்தனையோடு ஜூன் 19ஆம் தேதி 2020 பெந்தகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிறு ஆராதனையில் பங்கு கொள்ள அழைக்கின்றோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த காலை ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதில் பங்கு கொள்கின்ற ஒருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். இந்த அடைக்கப்பட்ட காலங்களிலும் இந்த காணொலி மூலியமாக உடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நீதியான வேலையில் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் கெஞ்சும் மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலையில் 1ஆம் பாமாலை பாடுவோம். பாமாலை 1. ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு பீப்புள் ஆஃப் காட், அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். இறைமக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள். அதற்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 16ஆம் வசனம் தொடங்கி 21ஆம் வசனம் முடிய 2 கொரிந்தியர் 5:16 முதல் 21 வசனங்கள் வாசிக்க கேட்போம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட விதமான வாஸ்து முழுதாயிற்று. தேவனை அமைக்க மகிமை உண்டாவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது இந்த வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து 3 வார்த்தைகள் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. சில முக்கியமான வார்த்தைகள். ஒப்புரவாக்குதலின் ஊழியம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கடைசியிலே, இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்கிறார் பவுல் கொரிந்து சபையை பார்த்து. 19ஆம் வசனம், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்தார். ஒப்புரவாக்குதலுடைய உபதேசத்தை எவ்வாறாக ஒப்புரவாக்க வேண்டும் என்பது அந்த உபதேசத்தை கொடுத்தார் என்று அங்கே பவுல் கூறுகின்றார். 20வது வசனம் 2 கொரிந்தியர் 5:20 தான் முக்கியமான வார்த்தை வருகிறது. இன்றைய நாளைக்குரிய அந்த தலைப்புக்குரிய வார்த்தை வருகிறது. அது என்னவெனில், 20வது வசனம், ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஸ்தானாபதி, அதுதான் தூதுவர்கள் என்று சொல்வார். கிறிஸ்துவின் தூதுவர்கள், அம்பாசிடர்ஸ். இப்பொழுது அம்பாசிடர் அப்படி என்று சொல்லும் பொழுது, தூதுவர்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த உலகத்தின் பிரகாரமாக நாம் பார்க்கின்ற வேளையிலே ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு தூதுவர்கள் மற்ற நாடுகளிலே இருந்து செயலாற்றுவதற்கு ஏற்படுத்தப்படுவார்கள். அதற்கென்று தூதரகங்கள் அமைக்கப்படும். இப்பொழுது அமெரிக்கா தேசத்தினுடைய தூதரகம் இந்தியாவிலே காணப்படும். அதில் அமெரிக்காவிலிருந்து ஒரு தூதரை நியமித்திருப்பார்கள். அவருக்கு முழு மரியாதை, அமெரிக்காவுடைய அந்த அதிபதிக்குரிய அதே மரியாதை அங்கே வழங்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த ஆட்சியாளர்களாக நியமிக்கப்பட்ட ஒரு உன்னதமான நிலைகளுடைய அதிகாரத்தில் உள்ள நபர் அம்பாசிடர், தூதுவர் என்று சொல்லக்கூடியவர். ஆனால் அவர் அமெரிக்காவிலிருந்து வந்து இந்திய தூதரகத்திலே இந்தியாவில் இருந்தாலும் அது ஒரு நிரந்தரமான இடமாக இல்லை. இந்தியாவில் டெம்பரவரி. அவர் தற்காலிகமாக அதற்கென்று ஒதுக்கி கொடுத்திருக்கின்ற இந்திய அரசாங்கம் ஒதுக்கி கொடுத்திருக்கின்ற இடத்தில் தங்கி தன்னுடைய வேலையை செய்வார். அவர் பார்க்கின்ற பொழுது எந்த விதமான அரசியலிலும் பங்கு கொள்ள முடியாது. தூதுவர் என்று சொல்லும் பொழுது, வேறு தேசத்தினுடைய தூதுவர் இங்கே இருக்கும் பொழுது இந்த அரசியலில் எங்குமே எதிலும் தலையிடவும் முடியாது, அதில் ஈடுபடவும் முடியாது, கூடாது. அவர் செய்ய வேண்டிய காரியம் அமைதியை நிலைநாட்ட வேண்டியவர். அதாவது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அவர் தூதுவராக இருந்து இரு நாடுகளுக்கு இடையே அமைதியை நிலைநாட்டக்கூடிய முயற்சிகளை மத்தியஸ்தராக அவர் காணப்பட்டு, நடுவராக காணப்பட்டு செயல்பட வேண்டும். அதே போலதான் இந்திய தூதர்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் காணப்படுவார்கள். அமெரிக்க தேசத்திலே, ரஷ்யாவிலே, சீனாவிலே, எல்லா இடங்களிலும் இந்தியாவுடைய தூதரகம் அமைக்கப்பட்டிருக்கும். அங்கே அவர்கள் அம்பாசிடராக செயல்படுவார்கள். பிரதிநிதிகளாக, இந்தியாவுடைய பிரதிநிதிகளாக. பிரதமருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதே மரியாதை அவருக்கும் உண்டு. ஆனால் அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. இவர்களால் நியமிக்கப்பட்டதனாலே அந்த அதிகாரம் கிடைக்கின்றது.
அரசியலிலும் ஈடுபட முடியாது, அந்த நாட்டு அரசியலிலும் ஈடுபட முடியாது. இரு தேசங்களுக்கும் இடையிலே கருத்து வேறுபாடு வரும்பொழுது பேச்சுவார்த்தையின் மூலமாக அமைதியை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள். இன்னொரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால், அவருக்கு இவருடைய ஒப்புதல் கிடைத்துவிட்டால் முழு அதிகாரம் வழங்கப்பட்டு விடுகிறது. அந்த ஆட்சியாளர் மூலமாக அந்த தூதுவருக்கு முழு அதிகாரம், முழுமையான சக்தி, அதான் அவருடைய கௌரவமே. எந்த அரசாங்கத்தின் மூலமாக தூதுவராக இருக்கிறாரோ அந்த அரசாங்கம் சொல்வதை அவர் அங்கே செயலாற்றலாம். அதைத்தான் இங்கே பவுல் நமக்கு அழகாக எழுதுகின்றார். ஸ்தானாபதிகளாக, யாருடைய ஸ்தானாபதிகளாக? இந்த தலைப்பு கிறிஸ்துவின் தூதுவர்கள், அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்தவர்கள் அனைவரும் உலகத்தில் ஃபுல்லாக எல்லா நாடுகளிலும் அவருடைய தூதுவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? அங்கே பார்த்தோம், அம்பாசிடர் என்று சொல்லும் பொழுது அமைதியை நிலைநாட்டக்கூடிய மத்தியஸ்தராக, நடுவராக, ஆனால் எந்த விதமான அரசியலிலும் ஈடுபடாதவர்களாக. இந்த உலகம் என்பது தற்காலிக கூடாரம், இன்று இருப்போம் நாளை இல்லை, அதுதான் அதனுடைய அர்த்தம். அதனால தான் இங்கே ஸ்தானாபதி என்று அழகாக பதிவிடுகின்றார். நாம் கூடாரத்தில் கூடாரவாசிகள் என்று வேதம் நம்மை சொல்லுகின்றது. கூடாரவாசிகள் ஏனென்றால் இது அநித்தியமான இடம், இங்கே நமக்கு நிரந்தரமான ஒரு இடமும் கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பார்க்கும் பொழுது யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே யோசுவாவை மோசேக்கு அப்புறம் அம்பாசிடராக, தூதுவராக அங்கே ஏற்படுத்துகின்றார் ஆண்டவர். கிறிஸ்துவின் ஊழியனாக அங்கே பிதாவாகிய கடவுள் யோசுவாவை ஏற்படுத்துகின்றார். அவனுக்கு நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்று சொல்லி, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று பலப்படுத்தி அங்கே அனுப்புகிறதை பார்க்கின்றோம். நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகின்ற ஆண்டவராக காணப்படுவார். மார்க்கிலே பார்க்கின்ற பொழுது, மார்க்கு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், மார்க்கு 6ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வசனங்களிலே அழகாக இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இந்த தூதுவர்களை ஏற்படுத்துகின்றார். அதுவரை சீசரோடு இருந்து அந்த ஊழியத்திலே, அந்த உப்புரவாகுதலின் ஊழியத்திற்காக இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பிதாவையும் மனுக்குலத்தையும் இணைக்கின்ற அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்ய வந்தவர் அங்கேதான் முதலாவதாக மனிதர்களை தனியாக அனுப்புகிறார், அதிகாரம் கொடுத்து. 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, அந்த 7ஆம் வசனத்திலே அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றார், ஊழியத்தை கொடுக்கின்றார். ஒரு ஊழியம் அங்கே 12 பேரையும் அழைக்கின்றார். அழைப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டது. த மிஷன் ஆஃப் தி 12, 12 பேருக்குரிய அந்த பணியை கொடுக்கின்றார். 2 பேராக செல்ல வேண்டும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலங்களில் சாட்சிக்கு 2 பேர் வேண்டும். அவர்களுக்கு வல்லமையை தருகின்றார். என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னிலும் மேன்மையான காரியங்களை இந்த உலகத்தில் செய்ய முடியும் என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாவதாக 12 பேர் 2 பேராக அனுப்புகின்றார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, 2 பேராக அவர்களை அனுப்புகின்றார். அந்த 8 முதல் 11 வருஷங்களை பார்க்கின்ற பொழுது எப்படி போகணும், அவர்களுக்கு ஒரு நித்திய கட்டளையை ஒன்று கொடுக்கின்றார். த மேண்டேட் ஆஃப் த 12, 12 பேர்த்துக்கும் அறிவிப்புகளை ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் வலிக்கு பையாகிலும் அப்பத்தியாகிலும் கச்சையாகிலும் எதையும் எடுத்துகிட்டு கொண்டு போகக்கூடாது, பாதரட்சைகளை போட்டுக்கொண்டவும் 2 ஆங்கிலை தெரியாதிருக்கவும் கட்டளை இடுகின்றார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தார் அங்கே விட்டு புறப்படும் வரைக்கும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கே ஒரு மிகப்பெரிய கட்டளை ஸ்தானாதிபதிகளாக அங்கே அனுப்புகின்றார். தன்னுடைய ஊழியத்தை அவர்களும் செய்ய வேண்டும் அங்கே பயிற்றுவிக்கின்றார். அதற்காக அங்கே போதிக்கின்றார். எங்கே நீங்கள் போய் ஊழியம் பண்ணுறோம் அந்த வீட்டிலே தங்கணும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அந்த வீட்டில் தங்கி ஊழியம் செய்ய வேண்டும். குருசியாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும். ஆனால் இன்று ஊழியர்கள் செல்கின்ற வேளையிலே ஆடம்பர தங்கும் விடுதிகளிலே
தங்குவதற்காக அனுமதிக்கிறார்கள் இங்கே. ஆனால் அவருடைய ஊழியத்தை செய்கின்றவர்கள் எந்த சூழலிலும் மண் தரையாக இருந்தால் அங்கே படுத்திருந்து ஊழியம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் அநித்தியமான உலகம் என்று வேதம் சொல்கிறது. அதை தான் 8 முதல் 11 வசனங்களை வாசிக்கும் பொழுது தங்கியிருங்கள் என்று சொல்கின்றார். உங்களை ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை இல்லை, ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணுமா, அங்கே அந்த இடத்துல விட்டு அந்த தூசியை, காலில் இருக்கிற தூசியை உதிரி விட்டு அந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்ல வேண்டும். நம்முடைய வார்த்தைகளை கேட்காத இதயம் உள்ள இடத்துல நாம் வசனங்களை பேசுவதே தவறு என்று கூறுகின்றார். ஒரு கட்டளை மேண்டேட் கொடுக்கின்றார். காரணம், அந்த ஊருக்கு நியாய தீர்ப்பு நாளில் அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமாரா பட்டணத்திற்கு நேரிடுவது இலகுவாக இருக்கும் என்ற மெய்யாகும். சோதோம் குமாரா என்று சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் மிகவும் அருவருக்கத்தக்கதான காரியங்கள் நடைபெற்ற அந்த ஊரை அழித்தார், தீக்கிரையாக்கி பிதாவாய கர்த்தர் அழித்தார். அது அந்த தண்டனை மிகவும் இலகுவாக இருக்கும் என்று சொல்கின்றார். நம்முடைய வசனங்களை சொல்லும் பொழுது கேட்க விருப்பம் இல்லாமல் அதற்கு இடறுதலாக கேலி பண்ணுகின்றவர்களாக அதை சுட்டி காட்டுகின்றவர்களாக அநேக இடங்களிலே கிராம ஊழியங்களில் சொல்லும் பொழுது ஜெபிக்க வந்து விட்டார்கள். இவங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க, இவங்கெல்லாம் பைபிள் வாசிக்கிறாங்க. அவர்களுக்கு நடைபெறுகின்ற காரியம் சோதோம் குமாரா பட்டணத்திற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும். அதை விட மிகப்பெரிய நியாய தீர்ப்பு உண்டு என்று அங்கே 2வதாக சொல்கின்றார். 3வதாக பார்க்கின்றோம் த மெசேஜ் ஆஃப் த 12. அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த செய்தி, அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார். 2 பேராக போனாங்க. என்ன மெசேஜ்? ஒரே செய்தி தான், மனம் திரும்புங்கள். ரொம்ப ஆழமான சத்தியம்லாம் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த அனுப்பின காரியங்கள் மனம் திரும்புங்கள். யோவான் ஸ்நானன் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார், மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்றார். இங்கே சீசர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார்கள். இதுதான் 12வது வசனம். 3வது குறிப்பு த மெசேஜ் ஆஃப் த 12. 4வதாக 13வது வசனம், அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணி பூசி சொஸ்தமாக்கினார்கள். த மினிஸ்ட்ரி ஆஃப் தி 12. அங்கே ஊழியம் ஆரம்பிக்கிறது. தன்னுடைய ஊழியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை ஊக்குவித்து கழுகு தன் குஞ்சுகளை எவ்வாறாக பறப்பதற்கு பயிற்றுவிக்கின்றதோ அதே போல ஊழியத்தின் பாதைகளில் ஸ்தானாபதிகளாக, தூதுவர்களாக, பிரதிநிதிகளாக, தன்னுடைய பிரதிநிதிகளாக அங்கே அவர் வாழ்ந்த காலங்களிலே அதை பயிற்றுவிக்கின்றார். அதைத்தான் இங்கே கொரிந்தியருக்கு நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் மிகப்பெரிய ஒரு தூதுவராக, பிரதிநிதியாக அந்த சபைக்கு அழகாக எழுதுகின்றார். கிறிஸ்துவின் தூதுவர்கள் யாரால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு அந்த வேலை நியமிக்கப்பட்டு உள்ளது என்று சொல்கின்றார். 2வதாக அவருடைய அணுகுமுறை ஜெபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும். அந்த வாசிக்க கேட்ட பகுதியில் நாம் கவனித்தோம் என்றால் அம்பாசிடர் வேலை, அந்த தூதுவர்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், மனம் திரும்பாதவர்களுக்காக ஜெபித்து மன்றாடி முறையிட வேண்டும். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று இங்கே இந்த பகுதியில் அந்த கிறிஸ்துவின் தூதர்கள் செய்ய வேண்டிய 3 காரியங்கள். அங்கே மார்க்கில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுப்பினது போல அங்கே 4 காரியங்களை பார்த்தோம். மிஷன், மினிஸ்ட்ரி, மெசேஜ், மேண்டேட் என்ற 4 காரியங்கள். இங்கே அவர்களது நியமனம் இயேசு கிறிஸ்துவினாலே என்று அங்கே தெளிவாக எழுதினார். அதையும் எப்படி வேணுமோ மாம்சத்தின்படி அறியாமல் ஆவிகளை அறிந்து நாம் செயல்படுத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்று 18ஆம் சொல் அவர் நமக்கு நியமித்திருக்கிறார், ஒப்புவித்திருக்கிறார். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று பார்த்தோம். அவர் நம்மை நியமிக்கின்றார். நம்முடைய அணுகுமுறை என்ன செய்ய வேண்டுமா? ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபித்து இந்த உலகம் பிதாவோடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒப்புரவான ஊழியத்தை நம்ம தந்தது போல ஜெபிக்க வேண்டும். அதை அவர்களுக்கு முறை என்று புத்தி சொல்ல வேண்டும் அங்கே பார்க்கின்றோம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்முடைய ஒப்புரவாக்கி ஒப்புரவான ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். உலகத்தினுடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் பிதாவானவர் தமக்கு ஒப்புரவாக்கி அந்த ஒப்புரவாக்களை நமக்கு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம்.
அங்கே நமக்கு அதை எப்படி சொல்கின்றார் என்றால் 20ஆம் வசனம், ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல. அவர்களுக்கு புத்தி சொல்லி அவர் உபதேசித்தார், ஒப்புரவாக்க ஊழியத்தை கொடுத்து. அதே போல் நமக்கு அந்த கொரிந்து சபைக்கு பவுல் புத்தி சொல்கிறார். அதே போல் நமக்கும் இந்த நாட்களிலே இந்த வசனங்கள் நமக்கு புத்தி சொல்கிறதாக அமைய வேண்டும். கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் நாம் நடந்து தெரிய வேண்டும். என்னுடைய வேலை என்ன வேலை? பிரதிநிதிகளாக இருக்கும் பொழுது அவரோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் அவர்களை என்ன செய்யணுமா? வேண்டிக் கொள்கிறோம், உங்களை வேண்டிக் கொள்கிறோம். 20ஆம் வசனம் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். என்ன வேண்டிக் கொள்கிறாங்களா? அதுக்கு முந்தின பகுதி, தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அதான் அவருடைய முறையில் தேவனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். அணுகுமுறை என்றால் என்ன? ஜெபிக்கின்றோம், ஜெபிக்க வேண்டும், வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்கின்றார்கள். மூன்றாவதாக முறையீடு. என்ன முறையீடு? புத்தி சொல்கிறோம், தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று அங்கே முறையிடுகின்றார் பவுல். த வே ஆஃப் பீஸ் எதை காட்டுகின்றார் என்றால், நமக்கு அவரோடு ஒப்புரவாகும் பொழுது அது நமக்கு சமாதான வழியாக காணப்படுகின்றது. ஏனென்றால் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், தேவன் உலகத்தினுடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அது எதை காட்டுகின்றது? எதை குறிக்கிறது? கிறிஸ்துவில் நாம் கிறிஸ்துவின் மூலமாக ஒப்புரவாக வேண்டும். கொலோசியர் 1:20 சொல்லும் பொழுது எப்படி ஒப்புரவாக வேண்டும் என்றால், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்படி இரத்தத்தினாலே சமாதானத்தின் வழி என்று அங்கே சொல்கின்றார். கொலோசியர்கள் நிருபத்திலே இதை பவுல் சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே சமாதானத்தின் வழி, த வே ஆஃப் பீஸ். இரண்டாவது இந்த பக்கம் பார்க்கின்ற இந்த குறிப்புகளில் த ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட், அது கிறிஸ்துவின் வேலை. அது ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்து முடித்து, அந்த ஊழியத்தை நம்ம கையில் கொடுத்து அந்த வேலை செய்து முடித்தது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். யார் பாவமாக்கினார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவம் இல்லாதவர் தியாக உணர்வோடு ஒரு மகத்தான தியாகம், தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காக தேவன் உலகத்தினுடைய பாவங்களை எண்ணாமல், நம்முடைய பாவங்களை எண்ணாமல் தன்னுடைய ஒரே மகனை அங்கே அனுப்பி அவரை நமக்காக பாவமாக்கினார். எதற்காக? கடவுளின் நீதியை நாம் பெறும்படி, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு, நாம் நீதிமான்களாக மாற்றப்பட வேண்டும். அவருடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே 3 காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவமறியாதவர், மகத்தான செய்தவர் நமக்காக பாவமானார். கடைசியாக கடவுளின் நீதியை நாம் பெற வேண்டும். நீதியாகும்படி நம்மையே தன்னுடைய ஒரே மகனை தந்து ஒரு யாரும் செய்ய முடியாத ஒரு தியாகத்தை அவர் செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். முதலாவதாக சொன்ன இந்த பகுதியில் தி வே ஆஃப் பீஸ், த ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட், த வேர்ட் ஆஃப் ரெக்கன்சிலேஷன். ஒப்புரவாகுதலுடைய ஊழியத்தை, அந்த வார்த்தை நமக்கு போதிக்கின்றார். அவராக நாம் ஒப்புரவாகும்படி அவர் கொடுத்த வார்த்தையில் நாம் தியானித்து சிந்திக்கும் பொழுது 17ஆம் வசனம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான். எல்லாம் எண்ணம், சிந்தனை, நடவடிக்கைகள், பேச்சுக்கள், பார்வைகள், கேட்கின்ற காரியங்கள் எல்லாம் புதிதாக. பழைய மனுஷன் மரித்து ஜென்ம சுபாவம் ஒளிய வேண்டும். நான் சின்ன வயசுலேருந்து கோவம் போக மாட்டேங்குது. அப்போ நம்ம புது சிருஷ்டியாக மாறவில்லை. இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம காணப்படுகிறதோ?
அதை நாம் விடவில்லை என்றால் நாம் புது சிருஷ்டியாக மாற முடியாது. மாறினால்தான் நாம் அந்த ஒப்புரவாகுதலுக்குள்ளாக செல்லும் பொழுது பிதாவோடு நாம் ஐக்கியம் கொள்ள முடியும் என்று அங்கே பவுல் தெளிவாக சொல்கிறார். அது உடனே நாம் மனம் திரும்பி அந்த ஒப்புரவாக்குதலுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மறுமைக்குரிய ராஜ்யத்தை சுதந்து கொள்ள முடியும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:20. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அவர் சொல்லுகிற வார்த்தை தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம். முழுவதுமாக அவர்தான். நாம் ஆரம்பத்திலே நான் சொன்னது போல பிரதிநிதியாக ஒரு நாட்டுக்கு தூதுவனாக இருக்கும் பொழுது அங்கே அவர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும். ஆனால் அது நிரந்தரம் அல்ல. அதை தான் சுட்டி காட்டுகின்றார். நாம் அவரோட ஒப்புரவாகும்படி நம்மை அழைக்கின்றார், வேண்டிக் கொள்கின்றார், செயல்படுத்துகின்றார். அதை நாம் பின்பற்றும் பொழுது நாமும் கிறிஸ்துவின் தூதுவர்களாக இந்த உலகத்திலே அநேகரை அவருடைய மந்தையிலே சேர்த்து கொள்ள முடியும். அதைத்தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்ட 16 முதல் 21 முடிய நாம் வாசிக்கின்ற பொழுது அதுதான் தி வே ஆஃப் பீஸ், சமாதானத்தின் வழி, த ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட். மூன்றாவதாக த வேர்ட் ஆஃப் ரெக்கன்சிலேஷன், ஒப்புரவாகுதலின் வார்த்தை. அங்கே 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். உடன் வேலை, அவரோடு இணைந்து வேலை செய்கின்றவர்கள் நாமும் கிறிஸ்துவின் தூதுவர்களாக இந்த உலக வாழ்க்கையில் நாம் செயல்படும் பொழுது அநேகரை அவருடைய மந்தைகளை சேர்க்கும். ஒரு ஆத்மா அண்ணன் திரும்பினால் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று வேதம் சொல்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் இந்த உலகத்திலே செய்வோம். இந்த வார்த்தைகளை மீண்டும் நாம் நினைவு கூர்ந்து தியானிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். நிறைவு ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகின்ற அன்பின் பரமபிதாவே, இந்த காலை ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் இறைமக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள் என்ற தலைப்பிலே நாங்கள் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் மூலமாக சிந்தித்தோம். பழைய ஏற்பாட்டிலே யோசுவாவை நீர் ஏற்படுத்தினீர். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நீரே அதற்கு சீசர்களை ஊக்குவித்து பயிற்றுவித்தீர். உடனின்று நடத்தும் ஆண்டவராக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 16 முதல் 21 வசனங்களை நாங்கள் பார்த்தோம். உண்மை தூதுவர்களாக வாழ எவ்வாறாக நாம் அழைக்கப்படுகின்றோம் என்பதை பவுலுடைய வாழ்வின் மூலமாக அவருடைய வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் சிந்தித்தோம். மார்க்கிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது மார்க் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வசனங்களிலே the mission of the 12, the mandate of the 12, the message of the 12, the ministry of the 12. 12 நபர்களை பிரித்து 2 பேராக அனுப்பி அவருக்கு நீர் கொடுத்த அந்த பணி, சுவிசேஷ பணி, கட்டளை, செய்தி, அவர்கள் செய்த செய்தி மனம் திரும்புங்கள் என்ற செய்தி, அதன் மூலமாக அவர்கள் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். அதை பின்பற்றி தொடர்ந்து உண்மையான அப்போஸ்தலனாக ஊழியக்காரனாக பவுல் சொல்கின்ற காரியம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் பிந்தின பகுதியிலே த வே ஆஃப் பீஸ், த ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட், த வேர்ட் ஆஃப் ரெக்கன்சிலேஷன். நாங்களும் ஸ்தானாதிபதிகளாக ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை இந்த உலகத்திலே செய்ய, பிரிவினையை அல்ல ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை நீ செய்ய வந்தேன் என்பதை நாங்கள் விசுவாசித்து அதன் பிறகு நடக்க கிருபை செய்தோம். மீண்டும் நாங்கள் இந்த உலக வாழ்க்கைக்குள்ளாக கடந்து சென்ற வேளையில் பிசாசின் கிரியைகள், வானமண்டலத்தின் பொருளாசனாக எதுவும் எங்களை ஒன்றும் செய்யவில்லை. இரத்த கோட்டைகளை வைத்து எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களின் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, விராஜ்யம் வருவதாக, விசுமரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அண்டர் எங்கள் அப்பத்தைகள் கிட்ட தாரும். எங்களுக்கு ஒரு குற்ற சொன்னாங்க மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்குற்றங்கள் மன்னியும். எங்கள் சோதனைக்கு ருசிக்கப்படாமல் தீமை நினைத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து
நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவிலும் அன்பு நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாய சர்வ வல்லமை பொருந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. ஆமேன். நிறைவு பாடல் மங்கள கவிகள் 2 பக்கம் 196. கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவோம். ஆமென்.